ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்த்து நகரில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்த்து நகரில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பொதுமக்கள் அவதியடையக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தற்போதைய விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரில் வீடுகளை தற்போது மழை வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த ஆழ்வார் திருநகரில் உள்ள சூழலில் தற்போது முழுமையமாகவே மின்சாரம் நிறுத்தப்பட்டு அந்த வீடுகளை சுற்றி தற்போது மழைநீரானது தேங்கியிருக்கிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகளை சுற்றியுமே தற்போது மழைநீரானது வெள்ளம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் தாழ்வான உள்ள பகுதியில் தண்ணீரானது மழை வீட்டுக்குள்ளே சென்றிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருவாழ்வார் நகர் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே குடியிருப்பு பகுதியில் தற்போது மழைநீரானது வீடுகளுக்கு சென்றிருக்கிறது. இதனால் வீடுகளுக்குள் வைத்திருக்க பொருட்களும் சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள இல்லத்தில் உள்ள குடும்பத்தினர் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்யும் ஒரு சூழல் தற்போது இருக்கிறது. கொடுத்ததாக நேற்று முதலே தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வந்து கொண்டிருக்க சொல்லி இந்த காலை முதல் அதிக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் நகர், திருநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீரானது குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் போல சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்தான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக வீடுகளின் வாசல்களில் தண்ணீர் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக மணல் மூட்டைகளை பொதுமக்கள் வாசலிலே அடுக்கி வைத்திருக்க ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிக அளவில் மழைநீரானது வீடுகளுக்குள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் மணல் மூட்டைகளை அடுக்கி அதன் மூலமாக தண்ணீரானது உள்ளே வரவிடாத ஒரு சூழல் தற்போது பொதுமக்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இருந்த போதும் வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களிலுமே ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தண்ணீரானது தற்போது வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரும் சூழல் இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரானது தொடர்ச்சியாக அதிக அளவு நீடித்து வருவதால் மின்சாரமும் அங்கே முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. நிலைமை சரியாகும் வரை மின்சாரம் அங்கு வராது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஸ்ரீவைகுண்டம் சுற்றி நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்புகள் தற்போது நீரில் முழுவதுமாக கிட்டத்தட்ட வீட்டுக்குள் தண்ணீர் வரும் சூழல் தற்போது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.